Hi bro, welcome to our channel. நம்ம இந்த வீடியோவில் 5 axis CNC machine பெனிஃபிட்டுகளில் ஒன்று best for achieving complex GD and T. GD and T அப்படின்னா geometric dimensioning and tolerancing. ஸோ இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு அமைவு மாற்றத்திலும் துல்லியமானது ஒரு வழியை கண்டறியும். ஒவ்வொரு செட்டிங்கிலும் நம்ம மாற்றும் போது அக்யூரேட்ன்றது ஒவ்வொரு புதுசாக ஒரு வழியை கண்டறியும். அது எப்படின்னு நம்ம ஒரு எடுத்துக்காட்டு மூலமாக பார்க்கலாம் வாங்க. ஒரு பாட்டு ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் முடிச்சுட்டு செகண்ட் ஆப்ரேஷன் செட்டிங் போடும்போது 0.01 O1 அளவிற்கு லீனியர் லென்த்து அல்லது டெப்த்லேயோ ஏதாவது ஒரு டைமென்ஷன் ப்ளஸ் சைடில் இல்லை மைனஸ் சைடில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது டிராயிங் ஸ்பெக் இருக்கிறதுனால அந்த ஆப்ரேஷனை நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். அதே போல் தேர்ட் ஆப்ரேஷனில் 0.01 அளவிற்கு ப்ளஸ் சைடில் இல்லைன்னா மைனஸ் சைடில் வந்தால் அதுவும் டிராயிங் ஸ்பெக்கில் இருப்பதால் நம்ம அந்த ஆப்ரேஷனும் கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். இதே போல் ஒவ்வொரு ஆப்ரேஷனில் ஒரு சில டைமென்ஷன் O1 இல்லைன்னா O2 அளவிற்கு ப்ளஸ் சைட்லேயோ இல்லை மைனஸ் சைட்லேயோ வருவதால் ஃபைனல் ஆப்ரேஷனில் டைட் டாலரன்ஸ் இருக்கிற டைமென்ஷன் அக்யூரேட்டாக அதாவது துல்லியமாக வராது. மினிமம் சைட்லேயோ இல்லைன்னா மேக்ஸிமம் சைட்லேயோ வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படி வருது அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு செட்டிங்கில் பாட்டின் ஓம் பொசிஷன் மாற்றி நம்ம ஒர்க் ஆப்செட் எடுப்பதால் இந்த மாற்றம் ஏற்படலாம். ஆனால் 5 ஆக்சிஸ் மிஷினில் ஒரு ஆப்ரேஷன் முடிச்சிட்ட பிறகு பாட்டு வெளியே எடுக்காமல் பட்டிங் சைடை விட்டுட்டு மற்ற எல்லா பக்கங்களையும் ஆப்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணுவதால் அக்யூரேட்டு துல்லியமாக ஒரு பாட்டை ப்ரொடக்ஷன் பண்ணலாம். இதனால் GD and T அச்சீவ் பண்ண முடியும். GD and T அச்சீவ் பண்ண முடியும். குறிப்பு: 5 ஆக்சிஸ் CNC மிஷினுக்கு தேவையான டூல்ஸ் அண்ட் ஃபிக்சர்ஸ் சரியாக இருக்க வேண்டும். நம்பர் 2, பல 5 ஆக்சிஸ் மிஷின் உள்ள கம்பெனிகளில் பணியாற்றிய அனுபவம் திறமையும் வேண்டும். நம்பர் 3, 5 ஆக்சிஸ் மிஷினில் பணியாற்றிய பல பணியாளர்களுடன் பணியாற்றிய அனுபவம் இருக்க வேண்டும். 2 ஓம் பொசிஷன், ஒன்று வந்து பார்ட் ஓம் பொசிஷன், இன்னொன்று வந்து மெஷின் ஓம் பொசிஷன். ஓகே ப்ரோ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.